அல் ஜசீரா உடைய அரபு தொலைக்காட்சிக்கு ஒரு முக்கியமான பேட்டியை அளித்திருக்கிறார். அந்த பேட்டி இன்றைக்கு மிக பிரபலமாக பேசக்கூடிய அளவுக்கு நிலைமையாக மாறி இருக்கிறது. அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஈரானுக்கான நெத்தன்யாகுவினுடைய வாழ்நாள் திட்டம் தோல்வி அடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இது இஸ்ரேலுக்கு பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம், அது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அமெரிக்காவினுடைய லாபம் மட்டும்தான் எங்களோட லாபம், இஸ்ரேலுடைய லாபத்தை நாங்கள் இனி கணக்கெடுக்க போவது கிடையாது அப்படின்னு சொல்லி தெளிவாக இன்றைக்கு ஜேடி வான்ஸினுடைய பேட்டியை பார்க்க முடியும். ஏன்னா அமெரிக்கன்ஸ் உணர்ந்து கொண்டாங்க. ஈரான் இஸ்ரேல் மேல நடத்திய தாக்குதல்கள்ல, இஸ்ரேலுக்கு நடத்தப்பட்ட அந்த ஏவுகணை தாக்குதல்கள் எந்த ஒரு ஏவுகணையுமே அமெரிக்காவினுடைய இராணுவம் தடுக்கவில்லை என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய 2 ஆண்டுகால யுத்தம் ஒரு யுத்த நிறுத்தமாக பெயரளவுக்கு மாற்றப்பட்டு, யுத்த நிறுத்தத்தை மீறியும் இஸ்ரேல் பல தாக்குதல்களை நடத்தி வருவது நமக்கெல்லாம் தெரியும். அதே நேரத்தில் லெபனான் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள், லெபனான் மீதான தாக்குதல் தொடர்வதற்கு அடிப்படை காரணமாக அமைந்ததே பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதலுக்கு ஆரம்பித்த காரணத்தினால அவங்க மேல அட்டாக் பண்ண ஆரம்பித்து கடைசியில லெபனானுடைய அப்பாவி பொதுமக்கள் மீதான தாக்குதல்களையும் தொடர்ந்து இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய சூழல்ல, அதைத் தொடர்ந்து ஈரான் மீதான ஒரு யுத்தத்தையும் இஸ்ரேல் நடத்தியது. 12 நாள் வார், அது தோல்வி அடைந்தது. அதற்கு பிறகு 40 நாட்கள் ஒரு வார் அமெரிக்காவோடு இணைந்து நடத்தப்பட்டது. அந்த யுத்தத்திலும் முழுமையாக அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் தோல்வியை தழுவி இருந்த நிலையில தான் தற்போது மீண்டும் ஒரு யுத்தத்தை ஈரானுக்கு எதிராக நடத்துவதற்கு எப்படியாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை தூண்டி விடுவதற்கு மீண்டும் மீண்டும் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறாரு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு. ஆனால் அவரால் தூண்ட முடியாமல் இருக்கிறது. ஏன்னா ஒரு முறை கையை சுட்டுக்கிட்டாப்ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், ஏற்கனவே உன் பேச்சை கேட்டுக்கிட்டு நான் வாங்கி கட்டினது போதும், உலகம் முழுக்க பேரை கெடுத்து வச்சிருக்கிற, அதை தாண்டி அரபு நாடுகள் எல்லாமே அமெரிக்கா நம்மளோட இருக்கிறாங்க, அமெரிக்கா காரன் வந்துட்டான்னா எல்லாம் காலியா போயிடும் அப்படின்னு சொல்லி என்னையே வாழ்நாள் அடிமை மாதிரி நம்பிக்கிட்டு இருந்தா, கடைசியில யுத்தம் சொல்லி கோர்த்து விட்டு அவங்களுக்கு நம்ம மேல வெறுப்பு வர்ற அளவுக்கு ஆக்கிவிட்ட என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆழ்ந்த வெறுப்புல இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும். யதார்த்தமும் அதுதான். ஈரானும் என்னன்னா, அமெரிக்கா உள்ள வந்தாங்கன்னா அடிச்சிருவாங்க, பிரச்சனையாயிரும், நம்ம நாட்டுக்கு அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும், இந்த அளவுக்கு அமெரிக்கா விஷயத்துல ஈரானும் யோசிச்சு கொண்டிருந்த நிலையில தான் அமெரிக்கா நேரடியா வந்தாங்க, சண்டை போட்டாங்க. யுத்தத்துல அமெரிக்காவே அடிச்சு தூக்கிட்டோம், இனிமே நம்மளோட சண்டை போடுறதுக்கு யார் இருக்காங்கிற கெத்து ஈரானுக்கு வந்து விட்டது. இந்த நிலையில தான் இன்றைய நாள் இஸ்ரேலுடைய பிரபல எழுத்தாளரும் கட்டுரையாளருமாக இருக்கக்கூடிய கிதியோன் லெவி என்கிறவர் அல் ஜசீரா உடைய அரபு தொலைக்காட்சிக்கு ஒரு முக்கியமான பேட்டியை அளித்திருக்கிறார். அந்த பேட்டி இன்றைக்கு மிக பிரபலமாக பேசக்கூடிய அளவுக்கு நிலைமையாக மாறி இருக்கிறது. அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஈரானுக்கான நெத்தன்யாகுவினுடைய வாழ்நாள் திட்டம் தோல்வி அடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதை விரிவாக அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அமெரிக்காவை புறக்கணித்து மத்திய கிழக்குல தனியாக ஈரானுக்கு எதிராக, லெபனானுக்கு எதிராக, காசாவில் சண்டை போடுங்கன்னு சொல்லி நெத்தன்யாகிட்ட அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய சில பேர் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் இது சாத்தியமே படாத விஷயம் என்பது நெத்தன்யாவுக்கும் தெரியும், அமெரிக்காவுக்கும் தெரியும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கும் தெரியும் என்று சொல்லக்கூடியவர் மேலதிகமாக என்ன சொல்றாருன்னா, ஈரானை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்பது பல தசாப்தங்களாக அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் சொல்லி வந்த ஒரு கதையாக இருந்தது. ஈரானுக்கு நீங்க அடிக்கணும், ஈரானை அழிக்கணும், ஈரான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஈரானை எப்படியாவது அழிக்கணுங்கிறதுக்கு அமெரிக்காவை பல தசாப்தங்களாகவே இஸ்ரேல் தூண்டிக்கொண்டே வந்தது. ஈரானுக்கு எதிரான யுத்தத்தில் இப்பொழுது தான் தோல்வி அடைந்து விட்டேன் என்பதை நெத்தன்யாகு உணர்ந்திருப்பார் என்கிறார் கிதியோன் லெவி என்கிற இஸ்ரேலுடைய பிரபலமான எழுத்தாளர் அல் ஜசீராவில் பேசுகிற நேரத்தில். மேலதிகமாக அவர் சொல்றாரு, அவருடைய வாழ்நாள் திட்டமே ஈரானை பலவந்தமாக அவருடைய வாழ்நாள் திட்டமே ஈரானை பலவந்தமாகவே தோல்வி அடைய செய்யலாம், அவங்க மேல அட்டாக் பண்ணோம்னா ஈரானை இப்படி அடிச்சு தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லித்தான் அவருடைய வாழ்நாள் திட்டமாக நெத்தன்யாகுக்கு இருந்தது. ஈரான்ல நடந்த கடந்த 2 சுற்று யுத்தங்கள், ஏற்கனவே 12 நாள் ஜூன் மாதம் 2025 நடந்த 12 நாள் வார், அதே போன்று தற்போது பிப்ரவரி 28 ஆரம்பித்த
ஈரானுக்கு எதிரான 40 நாட்கள் நடைபெற்ற யுத்தம். இந்த 2 சுற்று தாக்குதல்களையும் ஈரானை தோற்கடிக்க முடியும் என்கிற இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடைய வாழ்நாள் கனவு தோல்வி அடைந்திருக்கிறது. ஈரானை தோல்வியடைய செய்ய முடியாது என்பதை இப்பொழுது பெஞ்சமின் நெத்தன்யாகு உணர்ந்திருப்பார். தன்னுடைய வாழ்நாள் திட்டம் தோல்வி அடைந்து விட்டது என்பதை இப்ப அவரு புரிஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன், ஆழமா நம்புகிறேன் என்கிறார் கித்தியோன் லெவி. மேலதிகமாக அவர் சொல்றாரு, அவர் இதை ஒப்புக்கொள்ளலன்னா கூட இதுதான் உண்மை. அவர் உள்ளம் ஒப்புக்கொள்ளும், வெளியே ஒப்புக்கொள்ள மாட்டார். ஒப்புக்கொள்ளலனாலும் உலகம் முழுக்க தெரியும் இஸ்ரேல் தோத்துருச்சு, அமெரிக்கா தோத்துருச்சுங்கிறது உலகத்துக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து அவர் மேலதிகமாக கித்தியோன் லெவி எழுத்தாளர் சொல்லுகிற நேரத்தில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இஸ்ரேலை பொறுத்தவரையில இந்த யுத்தத்துல அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்கிறது உலகத்துக்கே தெரியும். காரணம் என்னன்னு கேட்டா, ஈரானுக்குள்ள எந்த மாற்றமுமே வரல, எந்த இலக்குகளையும் அவங்க அடையல. ஈரானுடைய நியூக்ளியர் தயாரிக்கிறாங்க, அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்க, அதனால யுரேனியத்தை நாங்க அழிக்கணும்னாங்க. யுரேனியத்தை இன்ன வரைக்கும் அழிக்கல. இப்ப கூட யுத்தம் முடிஞ்சு இத்தனை நாளுக்கு பிறகும் பேச்சுவார்த்தையில் யுரேனியத்தை எங்கள்கிட்ட தரணும்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர யுரேனியத்தை அழிச்சிட்டோம் என்று சொல்லி அவங்களால சொல்ல முடியல. ஆரம்பத்தில் சொன்னாங்க நாங்க யுரேனியத்தை அழிச்சிட்டோம்னாங்க, அழிக்கல, அது ஈரான்ட்ட பத்திரமாக இருக்குது என்பது தெரியும். அதே மாதிரி ஈரானுடைய பாலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாம் நாங்கள் அழிச்சிட்டோம்னாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அடி அடிச்சுக்கிட்டு தான் இருக்கா. நேற்று 24 hours இஸ்ரேல வெளுத்தானுங்கிறது எல்லோருக்குமே தெரியும். அதே மாதிரி ஈரான்ல ஆட்சி மாற்றத்தை உண்டாக்க போறோம்னு சொன்னாங்க. இருந்த ஆட்சியை விட இன்னும் ஒருபடி மேலான ஒரு ஆட்சியை கொண்டாந்து விட்டுட்டாங்க. ஏற்கனவே இருந்தவங்க எல்லாம் வயசாலியா இருந்தாங்க, இப்ப யங் குரூப் திரும்ப கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டாங்க. எனவே ஆரம்பத்தில் அவங்க சொன்னதுகளை தாண்டி லெபனான்ல ஹிஸ்புல்லாக்கள் மட்டும் இருந்தாங்க. ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆயுதம் கொடுத்தாங்க, பணத்தை கொடுத்தாங்க, பயிற்சியை கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் ஈரான் செஞ்சது. ஹிஸ்புல்லாக்கு ஆதரவா இஸ்ரேலோட சண்டைக்கு வரல. ஆனா இந்த வாட்டி ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆதரவாக, லெபனானுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மேலேயே அட்டாக் பண்ணிட்டாங்க. எனவே எல்லா பக்கமும் இஸ்ரேல் தோல்வி அடைந்து விட்டது, யூதர்கள் தோற்றுவிட்டார்கள், ஜியோனிஸ்டுகள் தோற்றுவிட்டார்கள். இதை பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடைய உள்ளம் புரிஞ்சு கொள்ளுது, வாய் சொல்ல மறுக்கிறது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக இன்றைக்கு இஸ்ரேலுடைய பிரபலமான எழுத்தாளராக இருக்கக்கூடிய கித்தியோன் லெவி சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில அமெரிக்காவினுடைய துணை அதிபராக இருக்கக்கூடிய ஜேடி வான்ஸினுடைய பேட்டி ஒன்று இன்றைக்கு வெளியாக இருக்கு. ஃபோர்ப்ஸ் பத்திரிகைக்கு அவர் பேசியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். அதுல மிக அருமையான ஒரு செய்தியை சொல்றாரு. என்ன செய்தியை சொல்றாருன்னு கேட்டா, ஈரானுடனான அமைதி ஒப்பந்தம் தொடர்பாக பேசிக்கொள்றாங்க அந்த பேட்டியில. அதுல அவர் சொல்றாரு, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் பல பொதுவான நலன்கள் இருக்கிறது. நாங்களும் இஸ்ரேலும் பல விஷயங்கள்ல பொதுவான விஷயங்களும் ஒத்து போகக்கூடிய நிலை இருக்குது. ஆனால் எங்களுக்குன்னு தனியான பல விவகாரங்கள் இருக்குது. இஸ்ரேல் சொல்றதை தான் நாங்கள் கேட்கணுங்கிற தேவையில்லை. எங்களுக்குன்னு பல நலன்கள் இருக்குது, நாங்கள் முடிவெடுக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது, பல சூழ்நிலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஈரானோட அணுசக்தி ஒப்பந்தத்துக்கு ஒரு நீண்ட கால தீர்வை காண முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். திருப்பி அணு ஆயுதத்தை வச்சிருக்கோம், குண்டு போடுவோம், தாக்குவோம்ங்கிற நிலையில நாங்கள் இல்லை. நாங்கள் ஒரு நீண்ட கால ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு போக முடியும். அதை டொனால்ட் ட்ரம்பே நம்புகிற அளவுக்கு உண்டான சூழலை நாங்க இப்ப ரெடி பண்ணி கொடுத்திருக்கிறோம். இப்ப ட்ரம்பே நம்புறாரு நம்ம ஈரானோட ஒரு நீண்ட கால ஒப்பந்தத்துக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது இஸ்ரேலுக்கு பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம், அது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அமெரிக்காவினுடைய லாபம் மட்டும்தான் எங்களோட லாபம், இஸ்ரேலுடைய லாபத்தை நாங்க இனி கணக்கெடுக்க போவது கிடையாது அப்படின்னு சொல்லி தெளிவாக இன்றைக்கு ஜேடி வான்ஸினுடைய பேட்டியை பார்க்க முடியும். ஏன்னா அமெரிக்கன்ஸ் உணர்ந்து கொண்டாங்க, நாம தேவையில்லாத ஒரு ஆப்பை வாங்கி சொருகிக்கிட்டோம். இஸ்ரேல்காரன் நம்பி, குறிப்பா பெஞ்சமின் நெத்தன்யாகுவையும் அவனுடைய ஆட்களையும் நம்பி நம்ம போகலாம், ஈரான் அட்டிக்கலாம், தூக்கலாம்ண்டாங்க. காசாவிலே துப்பு கட்டவனுக்கு ஜெயிக்க முடியாம போயிடுச்சு. இவன் எப்படி போய் ஈரானுக்குள்ள ஜெயிப்பானுங்கிறத அமெரிக்காக்காரன் அப்பவே யோசிச்சிருக்கிறோம். அதை தாண்டி இப்ப ஈரானை நாங்க முற்றுகையிட்டு வச்சிருக்கிறோம்ங்கிற பேர்ல அதுக்கு கோடிக்கணக்கான டாலர்களை செலவழிச்சுக்கிட்டு இப்ப மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாம துடிச்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல தான் இனி இவங்களை நம்புறது இல்லைங்கிற இடத்துக்கு அமெரிக்கா வந்திருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரம் இன்றைக்கு அமெரிக்காவுடைய அப்பாச் ஹெலிகாப்டர் ஒன்று ஹொர்முஸ் நீர்நிலை பகுதிகளில் விழுந்திருக்கிறது. இதற்கான காரணம் என்னவென்று சொல்லப்படவில்லை. ஆனால் அதுக்குள்ளே இருந்த 2 விமானிகளும் உயிரோடு காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள். ஒரு 2 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு உயிரோடு மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் இது ஒரு தாக்குதலால் நடந்தது என்கிற எந்த செய்திகளும் வரவில்லை. அதை ஈரானோ மற்ற தரப்புகளோ நாங்கள் தான் அப்பாச்சா அடிச்சு கீழே விழுத்தாட்டணுங்கிற மாதிரி எந்த செய்திகளையும் சொல்லல. ஆனால் அமெரிக்காவும் இதற்குரிய காரணத்தை இன்னும் சொல்லவில்லை. அந்த 2 பேரும் உயிரோடு பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளைத்தான் சொல்லி இருக்கிறார்கள். அதே நேரம் இன்றைக்கு ஈரான் இன்னும் ஒரு புதிய அறிவிப்பையும் விடுத்திருக்கிறாங்க. அது என்ன அறிவிப்புன்னு கேட்டா, ஹொர்முஸ் ஜலசந்தியை மட்டும்தான் எங்களுக்குரியதுன்னு ஈரான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஹொர்முஸ்ல போற வாரதெல்லாம் எங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன அறிவிப்புன்னு கேட்டா, ஹொர்முஸ் ஜலசந்தியில இருந்து பாபல் மந்தபு வரைக்கும், பாபல் மந்தபுன்னா
ரெட்சியினுடைய யமன் பார்டர், அங்கதான் ஹவுதிஸ் இருக்கிறாங்க, அந்த பார்டர் வரைக்கும், அதே போன்று வளைகுடா பகுதி இருக்குதா இல்லையா, அரபு நாடுகளுடைய கல்ஃப் பகுதி, இந்த வளைகுடா பகுதிகளில் இருந்து செங்கடல் வரையிலையும் ஒரு புதிய பாதுகாப்பு வளையத்தை நாங்கள் அமைக்க போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. முழுமையான ஹொர்முஸும் எங்க கண்ட்ரோல் தான், பாபல் மந்தபு வரைக்கும் எங்களுக்கு தான் கண்ட்ரோலு, ரெட்சியும் எங்க கண்ட்ரோல்ல தான் கொண்டு வர போறோம். இதெல்லாம் எவன் போகணும் வரணும் எல்லாமே எங்கள்கிட்ட காசு கட்டிட்டு தான் நீங்க போகணும், எங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் நீங்க போகணும், நுழைஞ்சிங்கன்னா அடிப்போம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இந்த பெஞ்சமின் நெத்தன்யாவோட பேச்சை கேட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உள்ள போய் சும்மா இருந்த சங்க ஊதிக்கெடுத்தானாம்னு சொன்ன மாதிரி அதுல பாட்டுக்கு ஒரு முஸ்ல எல்லாரும் பிசினஸ் ஃப்ரீயா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப பிசினஸ் எப்படி பண்றாங்கன்னா, எந்த கப்பல் போகணும்னா ஈரானுக்கு காசு கட்டி தான் போக வேண்டியிருக்குது, ஈரான் சொல்ற ரூட்லாம் போக வேண்டியிருக்குது. அந்த அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. இன்றைக்கு ஈரானுடைய குதுஸ் படையினுடைய தளபதி இஸ்மாயில் கான் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை ஈரானுடைய அரச ஊடகங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. ஹொர்முஸ் ஜலசந்திலிருந்து பாபல் மந்தபு வரைக்கும் எல்லாமே எங்க கண்ட்ரோல் தான் அப்படின்ட்டாங்க. தேவையாடா இதுங்கிற அளவுக்கு நிலைமை மாறி போயிருக்கக்கூடிய சூழல்ல கடந்த 24 மணி நேரங்கள் தாக்குதல்களை ஒரு நாள் ஃபுல் அட்டாக் பண்ணினாங்க ஈரான் இஸ்ரேல் மேல. அந்த அட்டாக்ல நாங்கள் எல்லாத்தையும் தடுத்துட்டோம், எங்களுக்கு ஒன்றும் நடக்கலை அப்படிலாம் சொன்னாங்க. நேற்று நம்ம வீடியோவில் ஒரு புகைப்படத்தை காட்டியிருந்த மருத்துவமனை புகைப்படத்தை, அதனுடைய மேலதிக செய்தி இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. இஸ்ரேலில் ஹரேட்ஸ் பத்திரிகை, இவங்க ஓரளவுக்கு செய்திகளை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு பத்திரிகை தான். இதனுடைய ஓனர் லண்டனை சேர்ந்தவருங்கிறதுனால இஸ்ரேலுக்குள்ள இயங்குகிற மிக முக்கியமான ஹீப்ரு மொழி பத்திரிகை. ஆங்கிலத்திலும் அவங்க செயல்படுறாங்க. ஹரேட்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 24 மணி நேரங்களுக்குள்ளாக இஸ்ரேலுக்கு மீதான ஈரானுடைய தாக்குதல்களில் 77 யூதர்கள் இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது மத்திய கிழக்கினுடைய சமன்பாட்டையே மாத்திருச்சு. அதை தாண்டி ஏற்கனவே ஹிஸ்புல்லாக்களுடைய அட்டாக்ல இதுவரைக்கும் 1219 பேர் இஸ்ரேலுக்குள்ள செத்துருக்கிறாங்க. இந்த ஒரு நாளுக்குள்ள 77 பேர் செத்துருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு. ஆனால் ஈரானுக்குள்ள எந்த ஒரு உயிரிழப்புகளும் பதிவு செய்யப்படவில்லை என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் ஈரான் அல்லது ஈரானுக்கு ஆதரவான ஹிஸ்புல்லாக்களோ அல்லது மற்ற குழுக்கள் மீதோ எந்த தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அது மிக அழிவுகரமான பயங்கரமான இழப்புகளை உண்டாக்கக்கூடிய பதிலடியை தூண்டும் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய அதிகாரிகள் இன்றைக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய சூழல்ல இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கேன்னா, ஈரான் இஸ்ரேல் மேல நடத்திய தாக்குதல்கள்ல இஸ்ரேலுக்கு நடத்தப்பட்ட அந்த ஏவுகணை தாக்குதல்கள்ல எந்த ஒரு ஏவுகணையுமே அமெரிக்காவினுடைய ராணுவம் தடுக்கவில்லை என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈரான் இஸ்ரேல் மேல நடத்திய பலத்த தாக்குதல்கள்ல அமெரிக்காவினுடைய ஒரு அதிகாரியை மேற்கோள் காட்டி CNN வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள்ல எந்த ஒரு ஏவுகணையுமே அமெரிக்கா தடுக்கல, அமெரிக்காவினுடைய தடுப்பு பிரிவுகள் அதற்கு முயற்சி பண்ணவே இல்லை. காரணம் என்ன, இந்த ஆள் சோறு பேச்சு கேட்க மாட்டேங்கிறாப்ல, இந்த ஆளுக்காக நாங்க எதுக்கு சாகணும், இந்த மாதிரி அவங்க என்னன்னா எந்த விதமான ஒரு தடுப்பு நடவடிக்கைகளிலும் அமெரிக்கா ஈடுபடவில்லை. ஆனா ஈரான் சொல்லியிருந்தாங்க, தடுக்க வந்த அடுத்து அரபு நாட்டில் இருக்கக்கூடிய உன்னுடைய தளங்கள் மேல அடிப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் அவங்க தடுக்க போகவும் இல்லை. ஏன்னா அரபு நாட்டுக்காரங்க கேட்பான், நீ அவனை தடுக்க போனதுனால தான்டா எனக்கு அடிக்கிறாங்க, ஏன்டா இதெல்லாம் பண்ணினேன் அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்கிறதுனால அதுக்கு அவங்க போகல. அதை தாண்டி இன்னைக்கு இன்னும் ஒரு முக்கியமான விவகாரம் நடந்திருக்கிறது. குறிப்பாக வெஸ்ட் நாடுகள், இங்கிலாந்து, பிரிட்டிஷ், அதே போன்ற ஆஸ்திரேலியா, கனடா, பிரான்ஸ், நார்வே ஆகிய 5 நாடுகள் ஒன்றிணைந்து இஸ்ரேலிய குடியேறிகளுடைய வன்முறைகளுக்கு எதிராக மிக கடுமையான தடைகளை விதித்திருக்கிறார்கள். தனிநபர்கள், இஸ்ரேலிய செட்டிலர்ஸ், குடியேறிகள்னா பாலஸ்தீன மக்களுடைய வெஸ்ட் பேங்க்ல பலஸ்டைன் மக்களுடைய வீடுகளை அடிப்பாங்க, அவங்களோட தோட்டங்களுக்கு நெருப்பு வைப்பாங்க, அவங்களோட வாகனங்களுக்கு நெருப்பு வைப்பாங்க, அந்த இடமெல்லாம் எங்களுக்கு தான் போடாண்டு அடிச்சு விரட்டிட்டு பறிச்சுக்கிடுவாங்க. இந்த குரூப்புக்கு செட்டிலர்ஸ்ம்பாங்க, குடியேறிகள் என்று சொல்லுவாங்க, ஆக்கிரமிப்பாளர்கள். இந்த வேலையில ஈடுபட்ட பல குழுக்களையும் தனிநபர்களையும் இனம் கண்டு இங்கிலாந்தும் மேல நம்ம சொன்ன 5 நாடுகள், ஆஸ்திரேலியா, கனடா, பிரான்ஸ், நார்வே ஆகிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து மனித உரிமை மீறல் சட்டத்தின் கீழாக பல புதிய தடைகளை விதித்திருக்கிறார்கள். இவங்க யாரும் இந்த குறித்த 5 நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள முடியாது. அவர்கள் பயணம் மேற்கொள்வது மட்டுமல்லாமல் அவங்களுடைய சொத்துக்கள் அந்த நாடுகள் இருந்தால் அது எல்லாத்தையுமே அரசுடைமையாக்குவாங்கங்கிற அளவுக்கு சட்டத்தை கடுமையாக ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த குறித்த நபர்களுடைய பட்டியல்கள் எல்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க இந்த நாடுகள். இதெல்லாம் ஒரு பெரிய அப்டேட்டடான செய்தியாக நம்ம பார்க்க முடியும். ஆரம்பத்துல எல்லாம் இஸ்ரேல் எந்த அநியாயத்தை செஞ்சாலும் இந்த நாடெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ அப்படி கிடையாம
என்ன செஞ்சாலும் தட்டி கேட்கிற அளவுக்கு அவங்களும் ஓரளவுக்கு வந்திருக்கிறதுங்கிறது ஒரு நெஞ்சுறுதி உள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு. யூதர்கண்டா யாரு, மற்றவங்கடா யாருங்கிறத உலகத்திற்கு காட்டியிருக்கு. இந்த காசா வார் தான் அதை உலகத்துக்கே காட்டிச்சு. உண்மையிலே பாலஸ்தீன மக்களுக்கு தான் சொந்தமானது என்பதை அனைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளுகிற ஒரு நிலை ஏற்பட்டது மட்டுமல்லாம, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட இன்னைக்கு பிபிசி ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அதுல என்ன கேட்கறாங்கன்னு கேட்டா, என்ன நெத்தன்யாகுவை வாரி விட்டீங்களாமே, திரும்பவும் திட்டிப்பிட்டீங்களாமே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இஸ்ரேல் மீதான ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானை தாக்கியதுங்கிறது நாங்கள் முதல் கட்ட தாக்குதல்களை நான் ஏற்றுக்கறல அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். ஏன்னா ஈரான் தாக்கினதோட இஸ்ரேலும் அட்டாக் பண்ணாங்க, இவர் உடனே நிறுத்தணும்னு சொல்லியிருந்தாரு. அதை மீறி இரண்டாவது அட்டாக்கும் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் நிறுத்தினாங்க. அதை பற்றி கேட்கும்போது, நெத்தன்யாகு உங்கள் பேச்சை கேட்குறாரு இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவர் நம்ம பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு, ஆனால் தெரியாதா அந்த மாதிரி அவருடைய பதிலை சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ரொம்ப நல்ல ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்திடுகிற நிலைமைக்கு ரொம்ப நெருங்கிட்டோம் ஈரானும் நாங்களும். அதான் அவரோட பிரச்சனை. இப்போதான் அவங்களை தலையை தடாவி ஓரளவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறேன், கெடுக்கிறியடா அப்படின்னு சொல்லித்தான் ஆயு மென்டல்ன்றலாம் அவர் கேட்டது அதுக்காக வேண்டிதான். அந்த மாதிரி கேட்டவர் பொது அறிவை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நெத்தன்யாகுக்கு இந்த வாட்டி சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் காமன் சென்ஸாக இருந்துக்க, உனக்கு பொது அறிவே இல்லையா, இப்போதான்டா ஓரளவுக்கு வந்திருக்கிறோம், ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கிறோம், ஏன்டா அதை கெடுக்க பார்க்குறேன்னு சொல்லி திட்டியிருக்கிறாரு என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிற அதே நேரம் இன்றைக்கும் லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மீது 16 தாக்குதல்களை நடத்தியதாக உரிமை கோரியிருக்கிறார்கள். தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய படைகளுக்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்துகிறார்கள். குறிப்பாக இஸ்ரேலுடைய படைகள் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள், இராணுவ வாகனங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள், இராணுவ தளவாடங்கள் மீதெல்லாம் இந்த தாக்குதல்கள் உச்சமாக நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்தும் இந்த செய்திகளோடு இணைந்திருங்கள். முக்கியமான செய்திகளை, மத்திய கிழக்கு தொடர்பான செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கும். ரஸ்மின் நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடும் இணைந்து கொள்ளுங்கள் என்கிற செய்திகளோடு நம்முடைய வாட்ஸ்அப் அதே போன்ற டெலிகிராம் சேனல்களையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் நீங்கள் இணைந்து கொள்கிற நேரத்தில் இன்றைய தினம் நம்முடைய ரஸ்மின் டாக்ஸ் சேனல்ல பாலஸ்தீனம் தொடர்பாக ஈரானுடைய நிலைப்பாடு என்னங்கிற தனியான ஒரு வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது. பார்க்காத சகோதரர்கள் அதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.